எங்க போற? ஆபீஸ்க்கு போறேன் மாம். இனிமே நீ ஆபீஸ்க்கு போக வேணாம். ஏன்? இனிமே நீ இங்க இருக்க கூடாது. மலேசியா பிரான்ச் ஆபீஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆபீஸ்ல இனிமே நீ தான் எம்டியா இருந்து பாத்துக்கணும். நான் அங்க உனக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அரவிந்த் கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லிட்டேன். பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் போட சொல்லிருக்கேன். நாளைக்கே நீ போற. முடியாதுன்னு சொன்னா? முடியாதுன்னா ஏன் முடியாது? இங்கே இருந்து எவ்வளவு ஒரு பட்டிக்காட்டுக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நாசமா போக போறியா? பார்வதி, நீங்க எதுவும் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணமே நீங்க தான். எல்லாம் உங்களால ஆரம்பிச்சதாங்க. அந்த பட்டிக்காட்டுக்காரிய ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனில வச்சு பார்க்கும் போதே எனக்கு எதுவும் சரியில்லைன்னு தோணுச்சு. நீங்க தாங்க அவ ராசியானவ அது இதுன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சீங்க. அப்பவே வேலைக்காரியா நடத்திருந்தா இப்ப நம்ம குடும்பத்துல இப்படிப்பட்ட அசிங்கம் எல்லாம் நடந்திருக்குமா? என் புள்ளதான் இப்படி குடிச்சிட்டு வந்திருப்பானா? இவனுக்கு அந்த பட்டிக்காட்டு மேல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சப்பவே நீங்க இவனை கூப்பிட்டு கண்டிச்சு புத்திமதி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம பிள்ளை கையை மீறி போயிருப்பானா? இல்ல இப்படிதான் கஷ்டப்படுவானா? என்கிட்ட இருந்து மறைக்கிறதா நினைச்சு அவனுக்குள்ள ஆசை வர வரைக்கும் மறைச்சிட்டு அவனை கண்டிக்காம என்கிட்ட நீங்க நேத்து அப்படி சண்டை போடுறீங்க. இனிமே நான் உங்க யார் பேச்சுக்கும் கட்டுப்படவே மாட்டேன். என் புள்ள எனக்கு பழைய மகேஷா வேணும். அதுக்கு இவன் இங்க இருக்க கூடாது. என் கண்ணு முன்னாடி இல்லைனாலும் பரவாயில்ல. எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருந்து பழைய மகேஷா திரும்ப வரட்டும். மாம், நான் குடிச்சதுதான் உங்க ப்ராப்ளம்னா நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன். போதுமா? ஐ அம் ரியலி சாரி. அதுக்காக என்ன மலேசியாலாம் போக சொல்லாதீங்க. அது என்னால முடியாது. முடியாதுன்னா இங்க இருந்து என்ன பண்ண போற? சொல்லு மகேஷ், என்ன பண்ண போற? அதான் அந்த பட்டிக்காட்டுக்காரி உன்னை வேணான்னு சொல்லிட்டால. ஆனந்த் என்ன லவ் பண்ணலன்னு தான் சொன்னான். பிடிக்கலன்னா சொல்லல. டேய், என்னடா பேசுற நீ? அவ மனசுல என்ன ஒரு கடவுள் மாதிரி பாக்குறா. அதுதான் பிரச்சனையே. நானும் ஒரு சாதாரண மனுஷன்னு அவளுக்கு புரிய வச்சுட்டா போதும். அவ என் லவ்வை ஏத்துப்பா. அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாதவடா அவ. அவ யார் உன்னை ஏத்துக்கிறதுக்கோ ஏத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்றதுக்கோ? நீ எதுக்காக அவளுக்காக மாறணும்? மாம், ஆனந்தி பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசாதீங்க. அவதான் எனக்கு எல்லாமே. அவதான் உனக்கு எல்லாமேனா? அப்ப நாங்க யாரு உனக்கு? எப்ப நீ அவளுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டியோ இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இன்னைக்கே நீ அடுத்த ஃபிளைட்ல மலேசியாவுக்கு போற. இல்லனா நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. பார்வதி, என்ன பேசுற நீ? அவ என்ன பேசுறான்னு பாத்துட்டு தானே இருந்தீங்க. மாம், ஆனந்திய என் கிட்ட இருந்தோ இல்ல என்ன ஆனந்தி கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சீங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் மிரட்டல மாம். I mean it. இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. உடனே என் பேச்ச கேட்காம அவனை மலேசியா அனுப்பியே தீர்வேன்னு அடம் பிடிச்சல்ல. இப்ப அவன் முடிவை சொல்லிட்டான். என்ன பண்ண போற? எதுலயும் அவசரப்பட்டு எமோஷனலா எந்த முடிவையும் எடுக்காதன்னு உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீ அதை கேட்டதே இல்லை. இங்க பாரு, உன்னால அவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது பார்வதி. நான் பாத்துக்கிறேன்.